ஹாய் வெல்கம் டு ShiazLife. ஒரு சின்ன ஷாப்பிங் vlog. அதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 ப்ராடக்ட் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இண்டஸ் வேலி பற்றி மேக்ஸிமம் பேருக்கு தெரியும். சூப்பரான குவாலிட்டியில் நமக்கு கிச்சனுக்கு தேவையான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய், அப்புறம் இரும்பில் செஞ்ச கடாய், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்களோட வெப்சைட்டில் இருக்குது. என்னோட வீடியோஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், எங்களோட ப்ராடக்ட்ஸ் நான் நிறைய யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த வாட்டி ஒரு சாஸ் பேன், ஒரு அயன் கடாய் அண்ட் குட்டியாக க்யூட்டான ஒரு குக்கரும் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இண்டஸ் வேலி வெப்சைட்லேருந்து நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியுற ShiazLife அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட் உண்டு. அண்ட் நான் வாங்கின ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நல்ல கனமான ஒரு சாஸ் பேன் வாங்கியிருந்தேன். அது நிறைய விதத்தில் எனக்கு யூஸ் ஆகுது. நான் போக போக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இந்த அயனில் வந்துட்டு ஒரு சின்ன பேன் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். நாங்கள் 2 பேர் மட்டும்னால ஏதாச்சும் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணுறதுக்கு, அப்புறம் எக்கு பொரிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த கல்லில் வந்து போட்டு பொரிக்கிற டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அண்ட் அது கூட இந்த குக்கரும் வாங்கியிருந்தேன். இது ஒரு குட்டியாக க்யூட்டாக இருக்கக்கூடிய குக்கர். என்கிட்ட பெரிய குக்கர்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. எனக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப குட்டியாக காம்பேக்டாக எங்கள் 2 பேத்துக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு குக்கர் தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த கேஸ்ட் அயன் எந்த ஒரு சீசனிங் எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நான் வந்து ஆயில் போட்டு ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி ஒரு கொத்து மாதிரி பண்ண போகிறேன். அந்த ரெசிபி வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது வந்து ரசத்துக்கு, இல்லைனா கஞ்சிக்கு, காரமே இல்லாமல் குழம்பு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஒரு கொத்து போடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக வந்து நெத்திலி மீன் எடுத்து அதில் மஞ்சள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட மிளகா பொடி அண்ட் மல்லிப்பொடி, இது கூட கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா முருவலாக வரதுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா மேரினேட் பண்ண விட்டுருவேன். அப்புறம் ஒரு வெங்காயத்தை சின்னதாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இது கூட உங்களுக்கு பிடிச்சுன்னா தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த 2 தான் இந்த வாட்டி ஆட் பண்ணுறேன். நல்லா குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு கூட்டு மாதிரி எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ இந்த கடாயில் வந்துட்டு நான் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறேன், இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. ரொம்ப டீப் ஃப்ரையெல்லாம் நான் பண்ணல, ஜஸ்ட் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் எடுக்க போகிறேன். நான் எந்த ஒரு சீசனிங்கும் பண்ணல இந்த கல்லுக்கு. ஜஸ்ட் நான் வந்து நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப்பு போட்டு லிக்யூட் வச்சு வாஷ் பண்ணேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீட் பண்ணி ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்தால் போதும். சில அயன் கடாயெல்லாம் பார்த்திங்கன்னா அடியில் வந்து நல்லா அடி பிடிக்கும் சீசனிங் பண்ணல அப்படின்னா. பட் இந்த இண்டஸ் வேலியோடது அப்படி எதுவுமே எனக்கு ஆகலை. அவங்கள்ட்ட நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன், எல்லாமே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இதெல்லாம் நம்ம ஒன் டைம் வாங்கினா போதும், நிறைய வருஷம் வச்சு யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்து 400 அந்த ரேஞ்சில் தான் இருந்தேன்னு நினைக்கிறேன். ஈவனாக வந்து இதை குக் பண்ணி எடுத்துக்கணும், 2 சைடும் திருப்பி போட்டு. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஆயில் தனியாக அந்த ஃபிஷ்ஷு தனியாக அப்படியே பிரிஞ்சு வரும் ஃப்ரை ஆகி. முக்கியமாக எனக்கு வந்துட்டு இந்த ஃப்ரை பண்ணும்போது அடி பிடிக்கக்கூடாது, அதான் நம்மளுக்கு மெயினான ஒரு விஷயம். ஸோ அதில் வந்துட்டு இது வந்து சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற இந்த ஆனியனும் இந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக நம்ம வந்து இந்த கொத்து புரோட்டாக்கு போடுற மாதிரி நல்லா பொடிசாக அதை வந்து கொத்தி எடுக்க. நான் கையில் வச்சுருக்க ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி பொடி மாஸ் மாதிரி இதை பண்ணி எடுக்க போகிறேன். இது வந்து எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி நல்லா கிறிஸ்பியாக வரும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் மம்மி பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவங்கள்ட்ட இருந்து தான் நான் இது வந்து கற்றுக்கிட்டேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கருவேப்பிலை, இந்த ஆனியன், இந்த ஃபிஷ் இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கார்னிஷ் பண்ணதுக்கு நான் லைட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஒன் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இது கூட ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து புதுசாக வாங்கினேன் இந்த சாஸ் பேனில் தான் நான் ரசம் வைக்க போகிறேன் இன்றைக்கி. இதுக்கு முன்னாடி நம்மளோட ஷார்ட் வீடியோஸில் வந்துட்டு ஈஸியான ரெசிபிஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் ரசமும் ஒன்று. ஸோ இதில் வந்துட்டு நான் ரெசிபி ஷேர் பண்ணல, ஜஸ்ட் இந்த கடாய் எப்படி இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து காமிச்சிருக்கேன். இந்த சாஸ்பேன் கொஞ்சம் வெயிட் அதிகம் தான், இருந்தாலும் அதோட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு இந்த சாஸ்பேன் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது, பட் இதில் வந்துட்டு கறியெல்லாம் வைக்கும்போது ஒரு 7 to 8 மெம்பர்ஸ் கிட்ட சாப்பிடலாம், அந்த அளவுக்கு நல்லா பெரிய கனமாக உருண்டையாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து சாப்பாடு வந்து நிறைய பிடிக்குது. இதுக்கு வந்து க்யூட்டான ஒரு லிட் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு கிளாஸ் லிட். இந்த மாதிரி லிட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன்னா வேறு ஏதாச்சும் பேன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கல்லில் வந்து நான் எக்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஆஃப்டர்நூனுக்கு. யூஸ்வலாக எப்போவுமே ஏதாச்சும் சாப்பாடு இருந்தால் ஒரு எக்கு போட்டு சாப்பிட்டா ஏதோ ஒரு ஃபினிஷிங் டச் கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஏதாச்சும் சிம்பிளாக ரைஸ் வச்சுட்டு எனக்கு ஒரு எக்கு போட்டு தந்தாலே வந்து எனக்கு போதும், அந்தளவு வந்துட்டு எக் வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ அன்றைக்கும் வந்து ஆஃப்டர்நூன் வந்து எக் தான் வந்து போட்டிருந்தேன் இந்த கல்லில். சும்மா வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெப்பரும் சால்ட்டும் மட்டும் போட்டு சாப்பிடுவேன், அவ்வளோதான். அண்ட் எனக்கு வந்து இந்த பேனெல்லாம் வந்து வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம ஸ்க்ரப்பு போட்டு ரொம்ப வந்து தேய்க்க வேண்டாம், லைட்டாக ஸ்பாஞ்ச்
ஸ்பாஞ்ச் வச்சு கழுவினாலே எல்லாம் நீட்டாக வந்துடும். ஸோ அன்னைக்கான லஞ்ச் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக வந்து முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ பண்ணலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, அந்த புதுசாக வாங்கின குக்கரில் தான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு இந்த குக்கர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏதாச்சும் கொஞ்சமாக வந்து குக் பண்ணணுன்னா இந்த குக்கர் எனக்கு தாராளமாக பற்றும். ஒரு கப்பலாக இருக்கீங்க, இல்லைனா ஒரு 3 பேர் தான் ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த குக்கர் தாராளமாக போதும். இதில் நிறைய சைஸ் வேரியன்ட் இருக்குது. நான் வந்து சின்னது பார்த்து தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா இது கொஞ்சம் அகலமாக இருந்துச்சு. ஸோ வந்து ஈவனாக குக் ஆக கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. சில குக்கர்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து க்ளோஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஹார்டாக இருக்கும், நம்ம ரொம்ப டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து அப்படி இல்லை, நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. பட் நான்லாம் வந்து இந்த குக்கர் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் பயந்து தான் யூஸ் பண்ணுவேன். நல்லா டைட்டாக மூடியிருக்கேனா அப்படி இப்படின்னு பார்த்து. ஆஃப்டர் மேரேஜ் தான் இந்த குக்கர் யூஸ் பண்ண பழகுனது. இதுக்கு முன்னாடியெல்லாம் யூஸ் பண்ண நல்லா பயப்படுவேன். அண்ட் இந்த குக்கரில் எனக்கு பிடிச்சது என்ன பார்த்திங்கன்னா, நல்லா ஸ்லீக்காக இருக்குது, ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு குக்கர் வந்து விசில் அடித்ததும் பயந்து போகிற அளவுக்கு இல்லை. ஸோ நம்ம வீட்டில் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் இந்த மாதிரி கொஞ்சமாக ஏதாச்சும் வேக வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பருப்பு இல்லைனா கொஞ்சம் கஞ்சி வைக்கிறீங்க, இல்லைனா 1 டே ரைஸ் வைக்கிறீங்க, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி குக்கர் ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ இப்போ காமிச்சிருக்க எல்லாத்தோட லிங்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஷியாஸ்12 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி மறக்காமல் 12% டிஸ்கவுண்ட் வாங்கிக்கோங்க. ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோலாம் சாப்பிட்டாச்சு. இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா, கொஞ்சமாக க்ராசரி வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ நல்லா மழை டைம் வேறு, வீட்டில் வந்து பாலும் இல்லை, தீர்ந்துட்டு. ஸோ போகிற வழியில் வந்துட்டு ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு க்ராசரி வாங்குகிற ஷாப்லேயே நாங்கள் டீயும் குடிச்சாச்சு. எங்கன்னா ராமச்சந்திரா. இங்கே வந்துட்டு இந்த மாதிரி க்ராசரி ஐட்டம் எல்லாமே ஓரளவு ஒரு மீடியமான ஒரு ரேட்டில், லைக் நம்ம சரவணா ஸ்டோர் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து இங்கே இந்த ராமச்சந்திரா வந்து கொஞ்சம் ஃபேமஸ். ஸோ அங்கேயே வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு பேக்கரி இருக்குது. அங்கேயே வந்து டீ குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து காஃபி வாங்கியிருந்தேன், அவங்க வந்து டீ வாங்கியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரோட்டு கடையில் வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு தான் வந்து போயிருந்தோம். பட் வெளியே பயங்கர மழை, உட்காரக்கூட முடியல. ஸோ நம்ம வந்து உள்ளே வந்து டீ குடிச்சிடலாம் அப்படின்ட்டு இங்கே வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு காஃபி அண்ட் டீ. அவங்க வந்து பஃப் வாங்கியிருந்தாங்க, அதுவும் சாப்பிட்டுட்டு. மாம்பழ சீசன்லேயே இப்போ ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு. இங்கே வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் மாம்பழம் நான் வந்து இன்றைக்கி தான் பார்க்குறேன் ஒரே இடத்துல. மாம்பழ சீசன் எண்ட் ஆகிறதுக்குள்ளே எல்லா மாம்பழ டேஸ்ட்டையும் வந்து ட்ரை பண்ணிடணும் அப்படின்ட்டு நாங்கள் போன வாட்டி வரும்போது இதுலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருந்தோம். பட் இந்த வாட்டி வந்து ஒரு 2 வெரைட்டி மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே ப்ரைஸும் வந்து நல்லா ரீசனபிளாக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. அண்ட் சிலதெல்லாம் வந்து அழுகி போயும் இருந்தது. ஸோ நம்ம வந்து பார்த்து தான் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. இவ்வளோ வெரைட்டிஸ் மாம்பழம் வந்துட்டு நான் அன்னைக்கு தான் வந்து பார்க்குறேன் ஒரே டைமில். சில மாம்பழம்லாம் பார்த்திங்கன்னா வெளியே பார்க்க அந்தளவு அட்ராக்டிவாக இல்லை, பட் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குது. சில மாம்பழம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது, பட் டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி புளிச்சிட்டு நல்லா இல்லை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்து தான் வாங்கணும். நிறைய டிஃப்ரெண்ட் மாம்பழம் இருந்துச்சு, எனக்கு பேர் கூட சரியாக தெரியல, நிறைய வெரைட்டிஸு. அப்புறம் வந்து காலிஃப்ளவர் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலி வந்துட்டு நான் வந்து காலிஃப்ளவர் ரொம்ப குட்டியாக பார்த்து வாங்குவேன். ஏன்னா இங்கே ரெண்டுத்துக்குமே வந்து சின்னதே வந்து போதுமாக இருக்கும். பட் இங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, எந்த காலிஃப்ளவர் எடுத்தாலுமே வந்து 35 rupees அப்படின்ட்டு. ஓகே, ஒய் நாட், நம்ம வந்து பெருசே எடுத்துப்போம் அப்படின்னு வந்து பெருசு வாங்கிட்டு வந்தாச்சு. பேசிக்காக வந்து இந்த ஒரு வீக்குக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குவேன். அதில் வந்துட்டு மஸ்ட் இந்த தக்காளி, உள்ளி, அப்புறம் இஞ்சி, பூண்டு, அப்புறம் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக தான் வாங்குவேன். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்குவேன். ஒரே வெஜ்லேயே வந்து நிறைய எடுத்து வச்சுருந்தேன்னா அது மட்டுமே அந்த வீக்குக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிடுவேன். ஸோ ரொம்ப முடியாத சிச்சுவேஷனுக்கு அவியல்னா சாம்பாரில் போட்டுருவேன். ஒரு வழியாக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா பயங்கர மழை அண்ட் டிராஃபிக். ஸோ ஃபைனலாக வந்துட்டு வீட்டுக்கு வந்து எடுத்த திங்ஸ் எல்லாம் வந்து அன்பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். யூஸ்வலாக வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னா டிசிஷன் எடுத்துகிட்டு போவோம். பட் இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கோம். எப்போவாச்சும் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுல வந்து தப்பு இல்லை அப்படின்னு நான் வந்து அடிக்கடி மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இந்த வாட்டி வந்து இந்த மூன் டால், அப்புறம் இந்த பச்சை கலர் லேஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன சின்ன பேக்கெட் தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் பிஸ்கட், இதெல்லாம் வந்து இந்த டீ ஸ்நாக் வந்து சாப்பிட்றதுக்கு பெட்டர். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த 5 rupees 10 rupeesக்குள்ளது வந்து வாங்கி போட்டிருப்பேன். அது நான் வந்துட்டு ஒவ்வொரு டீக்கும் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த பேக்கெட் வந்து அப்படி தீர. அப்புறம் வந்துட்டு இந்த 50-50ல் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் சோப் வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த வாட்டி வந்து ஏதாச்சும் ஒரு வெஜிடபிள் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து டெய்லி வாங்காத ஒரு வெஜிடபிள் வந்து வாங்குவேன். அந்த வகையில் வந்துட்டு இந்த வாட்டி ரேடிஷ் வாங்கியிருந்தேன். ஸோ முள்ளங்கி சாம்பார்லாம், முள்ளங்கி பொரியல் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதில் கொஞ்சம் மேங்கோஸ் இருக்குது. அப்புறம் ஃப்ரூட்ஸ்லேயும் அதே மாதிரி தான், ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் வந்து ஓகே ஒரு ரீசனபிள் ரேட்டுக்கு கொஞ்சம் நம்ம யூஸ்வலாக வந்து சாப்பிடாத ஒரு ஃப்ரூட் இருந்துச்சுன்னா வாங்குவேன். இதில் வந்துட்டு இந்த வாட்டி ட்ராகன் ஃப்ரூட் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்துட்டு டெய்லி வந்து யூஸ் பண்ணுற மாதிரி சால்ட்டு, சுகர், இந்த மாதிரிலாம் வந்து 1 kg போல், இல்லைனா அந்த டப்பா வந்து ஃபில் ஆகிற வரைக்கும் வாங்குவேன். மற்றபடி இந்த மாதிரி பருப்பு, உளுந்து, இந்த மாதிரிப்பட்ட ஐட்டமெல்லாம் வந்துட்டு ஒரு 1/2 kg போல் வாங்கினாலே ஓகேவாக இருக்கும். அப்போது வீக்லி ஒன்ஸ் வந்து தீர வந்து ஃபில் பண்ணுறது தான்.
நிறைய வாங்கி வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸாக வந்து இல்லாமல் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் பூச்சி வந்துடும். அதனால நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறது. அண்ட் இந்த சாம்பார் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன். டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னு தெரில, நான் இதான் வந்து ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். இது வந்து சாம்பாரில் நான் எதுனாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சாம்பார் பருப்புக்கு பதிலாக இந்த பருப்பு வந்து யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இந்த கலரில் வாங்குறது நான் வந்து இதான் ஃபஸ்ட் டைம். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் அந்த பொட்டுக்கடலை வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சட்னி எல்லாம் அரைக்கிறது. மார்னிங் வந்து குக் பண்ண எதாவது மடியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சட்னி வைக்கும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தீந்துட்டு அது வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து இந்த மேங்கோஸில் வந்து இந்த வெரைட்டி இந்த டப்பாக்குள்ளே போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருவேன். அண்ட் இந்த டப்பாஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் நம்ம சாப்பிட போயிருப்போம், அது வந்து தூக்கி போட மாட்டேன். நான் மேக்ஸிமம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேன். கேக்கு கொஞ்சம் பூமர் மாதிரி தான் இருக்கும். பட் வந்து சரி அது எதுக்கு வேஸ்ட் பண்ணுறது, அதுக்கு பதிலாக நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே எதாச்சும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதே மாதிரி இந்த காஃபி பவுடர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கெட்டில் தான் வாங்குவேன். இதான் நமக்கு கொஞ்சம் லாபமாகவும் இருக்கும். ஒரு கவர் எடுத்தோமா, ஓப்பன் பண்ணி போட்டோமா, தூர போட்டோமா, அந்த மாதிரி போயிடும். மேபி நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் நான் வாங்கினேன்னா அதையும் வந்து சூப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த இஞ்சி வந்து ஒரு ஷேப்லெஸ்ஸாக இருக்கும். சில டைம் பெருசாக இருக்கும், சில டைம் குட்டியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெரிய டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸோ அவ்வளோ நான் இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.